மணியும் மனிதனும்ன்ற தலைப்பின் கீழே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பணத்தை சிறப்பா கையாளுற வழி என்னன்னு. அதிலும் 20 வயசுல நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும், 30 வயசுல நீங்க என்னெல்லாம் கத்துக்கணும்னு விரிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 20 வயசுல நீங்க கற்றுத்தேர வேண்டிய திறன்கள். நம்பர் 1, 50:30:20ன்ற பட்ஜெட் விதியை பின்பற்ற தொடங்குதல். நம்பர் 2, உங்களுக்கு தேவையான தொழில் இல்ல வேலையில அடுத்த கட்டத்துக்கு செல்ல தேவையான திறமைகளை வளர்த்து கொள்வதில் முதலீடு செய்யுங்க. நம்பர் 3, பகுதி நேர வேலை அல்லது இதர வழிகளில் கூடுதலாக சம்பாதிக்கும் பழக்கத்தை உருவாக்குங்க. நம்பர் 4, எதிர்பாராத அவசர தேவைகளுக்காக 3 முதல் 6 மாத செலவுகளுக்கு தேவையான நிதியை சேர்த்து வையுங்கள். நம்பர் 5, ஒவ்வொரு மாதமும் உங்கள் வருமானத்தில் 5-10% தொகையை முதலீடு செய்ய தொடங்குங்கள். ஒவ்வொரு ஆண்டும் இத்தொகையை அதிகரியுங்கள். இந்த 5 பாயிண்ட்ஸை நீங்க பின்பற்ற தொடங்குனீங்கன்னா பணத்தை சிறப்பா கையாள முடியும். இப்போ 30 வயசுல நீங்க கற்றுத்தேர வேண்டிய திறன்கள் என்னன்னு பார்க்கலாம். நம்பர் 1, உங்கள் கடன்கள் அனைத்தையும் அடைக்க தொடங்குங்கள். மாதம் 10-15% தொகையை கடனை திருப்பி செலுத்த மட்டும் பயன்படுத்துங்கள். நம்பர் 2, எதிர்கால தேவைகளுக்காக ஷேர்கள், மியூச்சுவல் ஃபண்டுகள், கடன் பத்திரங்கள் மற்றும் ரியல் எஸ்டேட் சொத்துக்களை வாங்குங்கள். நம்பர் 3, உங்கள் வரிகளை குறைத்து பணத்தை சேமிக்க அரசு அளிக்கும் வரி சலுகைகள் குறித்து தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்பர் 4, மாதாந்தோறும் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் கிரெடிட் கார்டு பில் நிலுவை கட்டணத்தை முழுமையாக கட்டிவிடுங்கள். கிரெடிட் லிமிட்டில் 30% மேல் பயன்படுத்தாதீர்கள். நம்பர் 5, உங்கள் ஆண்டு வருமானத்தை போல் 10-15 மடங்கு தொகைக்கு ஆயில் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க 30 வயசுக்கு அப்புறம் இந்த 5 திறன்களை கடைபிடிச்சீங்கன்னா பணத்தை சிறப்பா கையாள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே போல நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.